பசுமாடு இருக்கும், கண்ணுக்குட்டி பால் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் எந்த சாமி சிலை வச்சுக்கிட்டாலும் அது இருக்கட்டும், அதை தாண்டி இதை வைக்கலாம், ஐஸ்வர்யமாக இருக்கும். அதுக்கப்புறம் கலசங்கள், இந்த நம்ம ஹோமம் பூஜைக்கெல்லாம் கலசம் வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து சிலையாகவே அந்த டிசைன்லேயே விற்கிது நிறைய, அதை தாராளமாக வந்து வைக்கலாம். அப்புறம் பிரணவ மந்திரத்துக்கு உண்டானது, அந்த சுக்கிரன் சம்பந்தமான அனுகூலத்தை கொடுக்கணும். நம்ம காருன்னா ஒரு வசதி இருக்கணும், செலவு இருக்கக்கூடாது. இல்லை, எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. வண்டினா ஒரு செலவு வைக்கணும் தான், ஆனால் செலவு இல்லாமல் இருக்கணும், ரிப்பேர் இல்லாமல் இருக்கணும், விபத்து இல்லாமல் இருக்கணுன்றது எல்லாரும் ஆசைப்படுறது தான். அப்படி அது மாதிரி வேணும்னா வலம்புரி சங்கு இருக்குது, அதில் பாலசங்குன்னு ஒன்று. சங்கு நம்ம இவ்வளோ பெருசு பார்த்துருவோம், பாலசங்குனா கொஞ்சம் குட்டியாக சின்னதாக இருக்கும், நம்ம ஒரு விரல் அளவுக்கு இருக்கும், கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், நம்மக்கிட்டே கூட இருக்குது, நம்ம வெளியில் நிறைய இடத்துல கிடைக்கலாம், அது கொஞ்சம் விசாரி, அதை வாங்கி ஒட்டி வைக்கலாம். ஐஸ்வர்யம், சங்கு வைக்கிறதுன்றது ஐஸ்வர்யம். முத்து, நம்ம கடல் முத்து சொல்கிறோம் இல்லையா, முத்து பவழம், இந்த ரெண்டுமே வந்து அந்த காலத்தில் என்னன்னா இந்த தேர் சரட்டு வண்டி இந்த மாதிரி வண்டிங்களுக்கெல்லாம் இது மாதிரி பயன்படுத்துனாங்க, சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி இப்போ காருக்கு நீங்கள் முள்ளு சங்கு வந்து வண்டிக்கு முன்னாடி கட்டினோம்னா திருஷ்டி வராது, அதே நேரத்தில் விபத்துகளும் தவிர்க்கும். எலுமிச்சை மரம் வைக்கிறோங்கிறதும் ஒரு விஷயம் தான், பட் எலுமிச்சை மரம்னா அப்பப்போ மாற்றணும். இது ஒன்று கட்டினாலுமே ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக அக்னிருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க நலம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன், சொல்லுமா. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இப்ப நிறைய பேர் வந்து புது கார் வாங்குவாங்க. சோ இந்த கார்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது விருப்பமான சுவாமி சிலைகளை வச்சுக்கணும், குட்டியா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சோ என்ன மாதிரியான சுவாமி சிலைகளை நம்ம கார்ல வைக்கலாம்? ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போவாங்க, ஃபேமிலியோட போவாங்க, ரொம்ப பத்திரமா அவங்க போயிட்டு வரணும். இந்த காரணங்கள் எல்லாம் நம்ம கணக்குல வச்சுட்டு என்ன மாதிரியான சிலைகளை கார்ல வைக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, காரில் வைக்கிறதுக்கு விக்கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய மனசுக்கு உட்பட்டது தான். பிள்ளையார் வேணா பிள்ளையார் எடுத்துக்கலாம், பெருமாள் வச்சுக்குவாங்க, முருகர், யார் அவங்க மனசுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுள் தான் அதில் வைக்கிறது. இதை தாண்டி இப்போ சாமி சிலை, இது வந்து நான் தான் சொல்லிட்டேன், இது கடவுள் அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சது. இதை தாண்டி என்ன வச்சா சிறப்பு, அப்படி போயிடலாம். ஏன்னா கடவுள் சிலை அப்படின்னாலுமே மானசீகம்தான். குலதெய்வம் சில பேருக்கும், சில பேருக்கு பிடிச்சது முருகராக இருப்பாங்க, பிடிச்சது சிவனாக இருப்பாங்க, எதுனாலும் வச்சுக்கலாம் அவங்களுக்கு. இதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும்னு இருக்கும் இல்லையா, நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். பசு கன்றோடு இருக்கும் இல்லையா சிலை, பசுமாடு இருக்கும், கண்ணுக்குட்டி பால் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் எந்த சாமி சிலை வச்சுக்கிட்டாலும் அது இருக்கட்டும், அதை தாண்டி இதை வைக்கலாம், ஐஸ்வர்யமாக இருக்கும். அதுக்கப்புறம் கலசங்கள், இந்த நம்ம ஹோமம் பூஜைக்கெல்லாம் கலசம் வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து சிலையாகவே அந்த டிசைன்லேயே விற்கிது நிறைய, அந்த மாதிரி விற்கிது, அதை தாராளமாக வந்து வைக்கலாம். அப்புறம் பிரணவ மந்திரத்துக்கு உண்டானது, அந்த ஓமு அல்லது இப்போ ஹிந்தியில் இருக்கும், அது யாருக்கு எது பிடிக்குதோ அந்த அந்த சம்பந்தமான பொருட்களை வைக்கலாம். அடுத்தது காப்பர் இருக்குல்ல, நம்ம மெட்டலில் காப்பர் வைக்கலாம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு காப்பர் கட்டி, ஏதாவது ஒன்று காப்பர் கட்டி வைக்கிறது அவ்வளோ வந்து ஒரு ஈர்ப்பு தன்மை நல்லா இருக்கும், காப்பர் கட்டி வைக்கலாம். வெள்ளியில் ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி, இந்த கதாயுதம் நான் நிறைய சொல்லுவேன், ஒரு அடையாளம்னா இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஆஞ்சநேயர் கையில் இருக்கும் இல்லையா கதாயுதம், அந்த மாதிரி கதாயுதம் வந்து நம்ம வாகனத்தில் வைக்கலாம். ஒரு பலம் அப்படின்னு சொல்கிறது தான் அது. ஆஞ்சநேயரை வைக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச சிலையில், நான் சொல்கிறது இந்த மாதிரி மெட்டலில் கதாயுதம் வச்சுக்கலாம், இதெல்லாம் வைக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுக்கிரன் சம்பந்தமான அனுகூலத்தை கொடுக்கணும். நம்ம காருன்னா ஒரு வசதி இருக்கணும், செலவு இருக்கக்கூடாது. இல்லை, எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. வண்டினா ஒரு செலவு வைக்கணும் தான், ஆனால் செலவு இல்லாமல் இருக்கணும், ரிப்பேர் இல்லாமல் இருக்கணும், விபத்து இல்லாமல் இருக்கணுன்றது எல்லாரும் ஆசைப்படுறது தான். அப்படி அது மாதிரி வேணும்னா அகில் முகில்னு ஒரு கட்டை இருக்குது, அகில் தனி முகில் தனி, நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கும். அது அகிலையும் முகிலையும் வாங்கி கட்டி வாகனங்களில் வச்சா தேவையற்ற செலவுலாம் வராமல் இருக்கும். கேட்ட கேள்வி இன்னும் எதை வைக்கலாம் அப்படின்றது. ஆனால் காருன்னு வாகனம்னு வரும்போது நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கணும் தானே, எல்லாம் அது சம்பந்தமான விஷயங்கள் தானே. இந்த அகில் முகில்னு கட்டையாகவே கிடைக்கும், அது வாங்கி நம்ம ரெண்டும் ஒன்றா வச்சா விரைய செலவுகள், வண்டிக்கு செலவு வைக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையான விஷயம். பழைய இதெல்லாம் காருக்கு வண்டிங்களுக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க, அதெல்லாம்
ஏரி சிங்குன்னு சொல்லிட்டு ஒன்று, பட் இப்போ அதெல்லாம் கிடைக்காது, இருக்கு, ரொம்ப ரேரு. கிராமங்களில் டிராக்டரில் கிராமத்து வண்டிகளெல்லாம் அதை கட்டியிருப்பாங்க. ஏன்னா விபத்து வராது, செலவு வைக்காது அப்படின்னு ஒரு பெரிய அது ஏரி சிங்குங்கிறத. அது இப்போ நமக்கு அதிகமாக கிடைக்காதுங்கிறதுனால அகில் முகில் பெட்டர். அது வந்து நாட்டு மருந்துகள்லேயே கிடைக்கும் அந்த அகில் முகில், அதை வச்சுக்கலாம். நம்ம சந்தன சக்கை இல்லை சந்தன கட்டை ஏதாவது நல்லதாக இந்த காதி கிராஃப்ட்லலாம் விற்கும். காதி கிராஃப்டில் வந்து நல்ல சந்தன கட்டைகள் விற்கும். அந்த சந்தன கட்டையை வாங்கி நீங்கள் காரில் ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் ஒட்டலாம். பேஸ்ட் வச்சு ஒரு கட்டையாகவே இருக்கும் அது, அதை ஒட்டலாம். இதெல்லாம் ஐஸ்வர்யம், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கிறது. மற்றபடி வேற ஒன்றும் முன்னாடி வச்சுக்கிறதுன்னு இல்லை. மற்றபடி பேர் எழுதுறதெல்லாம் அவங்களுடைய சொந்த விஷயம். இந்த மெட்டீரியல் வச்சா நல்லது அப்படின்னா இந்த பொருட்கள் தான் இருக்குது. அதே மாதிரி விளக்கு வந்து நமக்கு இந்த விளக்கு ஏற்றுறோம்ல, குட்டி விளக்கு இருக்கும் பாருங்க, இந்த லக்ஷ்மி படம் போட்டு ஒரு விளக்கு, அந்த விளக்கு வந்து ஒட்டலாம். விளக்கு ஏற்றுறது கூடாது, உடனே ஏதாவது ஊற்றி ஏற்றிடக்கூடாது. ஒரு தீபம் ஒரு ஐஸ்வர்யம் இல்லையா, அந்த மெட்டலை அதில் வந்து ஒட்டி வைக்கலாம். லக்ஷ்மி தீபம்னு இந்த குபேர தீபம்லாம் குட்டியாக இருக்கும், ஒரு காயின் மாதிரி ஒட்டி ஒரு சின்ன குழி இருக்கும். அது இப்போ ஆன்லைன்லலாம் கூட கிடைக்குது. அதை வாங்கி நம்ம வந்து பேஸ்ட்டாக பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். ஆனால் எண்ணெய் ஊற்றி ஏற்றிடாதீங்க யாரும் காருக்குள்ளே, அது முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஐஸ்வர்யம். இதெல்லாம் இன்னும் தாண்டி இன்னும் நல்லா நமக்கு ஒரு நல்லதாக இருக்கணும், ஒரு பலமாகவும் இருக்கணும், ஐஸ்வர்யமாக இருக்கணும்னா வலம்புரி சங்கு இருக்குது. அதில் பால சங்குன்னு ஒன்று. சங்கு நம்ம இவ்வளோ பெருசு பார்த்துருவோம். பால சங்குனா கொஞ்சம் குட்டியாக சின்னதாக இருக்கும், நம்ம ஒரு விரல் அளவுக்கு இருக்கும், கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். நம்மக்கிட்டே கூட இருக்குது, நம்ம வெளியில் நிறைய இடத்துல கிடைக்கலாம். அது கொஞ்சம் விசாரி, அதை வாங்கி ஒட்டி வைக்கலாம். ஐஸ்வர்யம், சங்கு வைக்கிறதுன்றது ஐஸ்வர்யம். முத்து, நம்ம கடல் முத்து சொல்கிறோம் இல்லையா, முத்து பவழம், இந்த ரெண்டுமே வந்து காரில் உள்ள வந்து நம்ம ஒட்டி வைக்கலாம். இந்த சாமி படம் வைக்கிறதுக்கு பக்கத்தில் இதெல்லாம் இதில் நான் சொன்னதில் யாராருக்கு எது சௌகரியப்படுதோ இதெல்லாம் ஒட்டினா சௌகரியம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய நம்பிக்கை, விபத்து ஏற்படாது. விரைய செலவு, வண்டி செலவு வச்சுக்கினே இருக்கும்ல, அது மாதிரி வைக்காது, விபத்து ஏற்படாது அப்படிங்கிறத ஒரு பெரும் நம்பிக்கை. இது பழைய காலத்தில் தேருக்கு பண்ணாங்க. இதெல்லாம் தேர் இருக்குல்ல, நம்ம வண்டின்னு இப்போ தானே எடுத்துக்கிட்டோம், காரு பஸ்ஸுங்கிறதெல்லாம் சமீபத்தில் எடுத்துக்கிட்டோம். அந்த காலத்தில் என்னன்னா இந்த தேர் சரட்டு வண்டி இந்த மாதிரி வண்டிங்களுக்கெல்லாம் இது மாதிரி பயன்படுத்துனாங்க, சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி இப்போ காருக்கு நீங்கள் பயன்படுத்தினா ஐஸ்வர்யமா இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, செலவு அதிகமா வைக்கக்கூடாது அப்படின்னா இந்த வெளிப்புறத்துல நம்ம வேற என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வைப்பாங்க? முதல்லலாம் வந்து அந்த கருப்பு கயிறு, எலுமிச்சம்பழம் கட்டி விடுறது, ஆமா, பெரிய லாரிக்கெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு என்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்தும்? இந்த முள்ளு சங்குன்னு ஒரு சங்கு இருக்குது. அந்த சங்கே பார்த்தா முள்ளு முள்ளா இருக்கும். அந்த முள்ளு சங்கு வந்து வண்டிக்கு முன்னாடி கட்டினோம்னா திருஷ்டி வராது, அதே நேரத்தில் விபத்துகளும் தவிர்க்கும். எலுமிச்சம்பழம் வைக்கிறோங்கிறதும் ஒரு விஷயம் தான், பட் எலுமிச்சம்பழம்னா அப்பப்போ மாற்றணும். இது ஒன்று கட்டினாலுமே ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். ஏரி சிங்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஏரி சிங்குன்னு ஒரு மூலிகை, அந்த மூலிகையும் நம்ம வந்து வெளியில் கட்டி வைக்கலாம். அதுவும் இந்த மாதிரி திருஷ்டிகள் விபத்துகள் எல்லாம் தவிர்க்குங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையான ஒரு விஷயம். இந்த கோயிலுங்களில் நெருப்பு மெரிப்பாங்க. நெருப்பு இந்த ஆடி மாதம் வந்து நெருப்பு மெரிப்பாங்க. அந்த கறி இருக்கும், அந்த எரிஞ்சு போன கறியை கொண்டாந்து வாகனங்களில் கட்டி விடுறது உண்டு, பழக்கம் உண்டு. அப்போல்லாம் அந்த மாட்டு வண்டிக்கெல்லாம் அதை கட்டி விடுவாங்க. ஏன்னா வண்டி அதில் ஒன்றும் மெக்கானிக்கலாக எதுவும் இல்லைன்னாலும் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வராதுங்கிறதுக்காக அப்போது அந்த மாதிரி அந்த இந்த கறியை வந்து கட்டி வைக்கிறது உண்டு. கோயிலில் பொங்கல் வைப்பாங்கல்ல, இப்போ நமக்கு ஆடி மாதம் மட்டும்தான் அந்த கறி கிடைக்கும், அந்த நெருப்பு மெரிக்கிற கறி. மற்ற நாள் வேணும்னா அந்த பெரிய சில கோயிலெலாம் பொங்கல் வச்சுட்டு போவாங்க. அந்த சாம்பலையோ அந்த கறி துண்டு எடுத்து கட்டினாலும் விபத்துகள் நடக்காது, பாதுகாத்துக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த மாதிரி விஷயங்கள் தான். சங்கு வந்து ஜென்ரல் தாராளமாக எப்பயும் கட்டிக்கலாம், ஒன்றும் ஆகாது, கரையாது, எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஓகே, அப்போ அதே மாதிரி இந்த கருப்பு கயிறு கட்டுறதையும் நம்ம எல்லா வண்டியிலையும் பார்க்குறோம். ஸோ அது கட்டாயம் கட்டணுமா வண்டியில்? இப்பெல்லாம் மனிதர்களே இடது காலில் கருப்பு கயிறோ இல்லாத ஆணையோ பெண்ணையோ பார்க்கவே முடியாது. அதுவும் ஆண்களை கூட பார்த்தலாம், பெண்களை பார்க்கவே முடியாது. எல்லாரும் அந்த கயிறு கட்டுவாங்க. அது திருஷ்டிக்கு. அது எதுக்கு கட்டினாங்கன்னா, அது கதை சொன்னா திரும்பி கதையா போயிடும். கட்டப்பட்டது சிறு குழந்தைங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவுடைய தாயோடைய தலை வாடுறாங்கல்ல, அதுல வர முடிய கயிறா திரிச்சு குழந்தைங்களுக்கு காலில் கட்டுவாங்க. ஏன்னா அம்மா வெளியில போயிருக்காங்க, இல்ல துணி துவைக்கிறாங்க, பாத்திரம் வயலுக்கு போயிருக்காங்கன்னா குழந்தைக்கு தாய் கூடியே இருக்கிறதுக்கான அம்சம் கிடைக்கும். அம்மா கூடயே இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு அம்சத்துக்கு தான் ஆரம்ப காலத்தில் கட்டினது. அப்படி கட்டினது தான். அப்புறம் அது கயிறா மாறி இப்போ எப்படியோ மாறி எப்படியோ போய் இப்போ இன்னைக்கு அதுக்குன்னே விற்கிது. ஏதோ
காலில் கட்டுற மாதிரிலாம் வந்தது. ஆனா ஆரம்ப காலத்துல உருவாக்கப்பட்டது தாயோடைய தலையிலிருந்து வரக்கூடிய முடி, தலைவாரம்னா சீப்பில் வரும் இல்லையா, அதை கயிறா திரிச்சு குழந்தைங்களுக்கு கட்டி விட்டா அம்மா கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும், கெட்டதெல்லாம் அண்டாதுங்கிறது ஒரு பெரிய சம்பிரதாயமா இருந்தது. அதாவது தாய் பால் கொடுத்தா அந்த பாலுக்கு சில தேவதைகள் வந்துடும், அசுப தேவதைகள் வந்து பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. அப்போ இந்த கயிறு இருந்தா கிட்ட வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அந்த தலைமுடியை கட்டினாங்க. இப்போ அதுதான் வளர்ந்து 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 இப்போ இப்படி இருக்குது. கதை யாருக்கும் தெரியாது, இதுதான் விஷயம். அதனால நீங்க பஸ்ஸு, வண்டி, காரு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி கருப்பு கயிறுனா திருஷ்டியை போக்குறதுக்கு கருப்பு கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால அப்படி கட்டுறது உண்டு, தாராளமா கட்டலாம். ஏன் சில வாகனங்கள்ல பேக் சைடு பார்த்தோம்னா பழைய செருப்பை கட்டி தொங்க விட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா, அது தேஞ்சினே போவோம். ஒரு நம்பிக்கை, இது இருந்தால் திருஷ்டி படாது அப்படிங்கிறது. திருஷ்டிங்கிறது உண்மை, இந்த மாதிரி கட்டுறதுங்கிறது சில வண்டிகளை தொடப்பமே போவோம், பேக் சைடில் கட்டி விட்டுருவான், அது தேய்ச்சிக்கினே போவோம். அது அப்படி பண்ணால் வந்து அந்த திருஷ்டி வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. பட் அதை அவ்வளோ அளவுக்குலாம் யாரும் செய்யணும், கருப்பு கயிறு கட்டினா போதும். இல்லைன்னா நெல்லிக்காவுடைய இந்த சிறு நெல்லிக்கான்னு வீட்டில் வளர்றது தெரியும் இல்லையா, கடையில் வைக்கிறது பெரு நெல்லிக்காய். இந்த சிறு நெல்லிக்காவுடைய கட்டையை வெட்டி நமக்கு இந்த மாதிரி வண்டியில் முன்னாடியோ பின்னாடியோ கட்டி விட்டாலும் விபத்துகளும் நடக்காது, வண்டிக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், திருஷ்டியும் வராது, வளர்ச்சியும் இருக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை நெல்லிக்காய் கட்டை. ஆக்சுவலாக அப்போல்லாம் என்ன பண்ணா, கிணத்துல அதை வெட்டி கிணத்துக்கு போடுவாங்க தெரியுமா, யாராவது கமெண்ட்ல சொல்லலாம். கிணறுன்னு ஒன்று இருந்தது அப்பெல்லாம், அந்த கிணத்துல நெல்லிக்காய் கட்டையை வெட்டி உள்ள போடுவாங்க. தண்ணி நல்லா இருக்கணும், தண்ணி கெடக்கூடாது, தண்ணி டேஸ்டா இருக்கணும், அப்புறம் பூதம் காக்கக்கூடாது கிணத்தை, இப்படிலாம் கதை உண்டு. அதுக்கு பூதம் காத்துரும் கிணத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக வந்து எப்படின்னா ஒரு மாசத்துக்கு மேலே தண்ணி எடுக்கலன்னா கிணத்த பூதம் காத்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கு அந்த நெல்லிக்காய் கட்டையை போட்டோம்னா பூதம் வராது, தண்ணியும் நல்லா இருக்கும்னு பல கதைகள் சொல்லப்படுது. அதே நெல்லிக்காய் கட்டையை தான் யாராவது கமெண்ட்ல சொல்லலாம், இதை பற்றி யாராவது பழசில் நாங்கள் செஞ்சுருக்கோம், எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம்னா சொல்லட்டும் அப்படின்ட்டு. அதை எடுத்து வந்து பண்ணுறது உண்டு. இதெல்லாம் மூலிகை சம்மந்தப்பட்டதில் வரும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டும். அதே மாதிரி இந்த போட்டியிலெல்லாம் போகிறதுக்கு ஊருங்களில் கிராமங்கள்லாம் வண்டி போட்டிக்கு தெரியல, இந்த சேக்கலா போட்டி, குதிரை வண்டி போட்டி, மாட்டு வண்டி போட்டி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நாய் உருவி செடின்னு ஒன்று இருக்கும், அது ரோடு ஓரத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதை எடுத்து அந்த வேரை எடுத்து கட்டிங்கன்னா ஐஸ்வர்யமாக இருக்கும், போட்டியில் ஜெயிக்கலாங்கிறதெல்லாம் உண்டு. இதெல்லாம் மூலிகையில் வருது, இன்றைக்கும் இருக்கிற ஒரு விஷயம் அது. ஓகே. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த கார்ல என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் அப்படின்றத பத்தி ஆரம்பிச்சோம். சோ மொத்தமா கார்ல திருஷ்டி கழிக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள், சோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.